இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.10 ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. நமக்கு 5 இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதை காரணிப்படுத்தும் முறையில் தீர்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஷின் 4x² - 7x - 2 கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த இருபடி சமன்பாடை காரணி முறையில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், எப்பயும் போல் 4x² - 7x - 2 = 0 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு கடைசி உறுப்பு பெருக்குவோமா. அப்போ 4 இருக்குது. 4 × 2 8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -8. அடுத்துங்க எனக்கு -7. இப்போ -7. இப்போ பெருக்குனா 8 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -7 வரணும். அப்போ 1 × 8 ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது. அப்போ பிரியனுக்கு மைனஸ் போட்டுடலாம். -+1 × -8 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 8 8 +1 -8 கழிச்சா என்ன வரும், -7. ஏன்னா பிரியனுக்கான குறி மைனஸ், அப்போ -7. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, அடுத்து நம்ம பெருக்குவோமா. /4 இங்கே /4. இந்த x² ரெண்டுத்துக்கும் சமம் பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் பிரித்து கொடுக்கணும். இது நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், 4x + 1 வரும். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ 1 நாங்க 2 நாங்க 8 மைனஸ் இருக்குது. அப்போ -2. இப்போ இது எடுத்து எழுதும் போது 1x. இப்போது 1 எக்ஸுக்கு முன்னாடி போடல் 1 தான், போடல்னாலும் 1 தான். அப்போது x - 2 = 0. இந்த =0 ரெண்டுக்கு சமப்படுத்துவோமா. அப்போ என்ன சமப்படுத்தும் போது 4x + 1 = 0, x - 2 = 0. சரிங்களா? இந்த பக்கம் +1 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -1 மாறுமா. இப்போ 4x = -1. இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா, -1/4. அதே போல் இந்த பக்கம் -2 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது +2 மாறும். இப்போ x = +2. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, நமக்கு 2 தீர்வு கிடச்சிருக்கா. இப்போ therefore தீர்வுகள் x = -1/4 மற்றும் 2. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். 3 × p² - 6 = p × p + 5. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணால் இது இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றிக்கலாமா. முதல்ல இந்த 3 உள்ளே கொண்டு பெருக்கிக்குவோம். இப்போ 3 × p², 3 p². அடுத்து +× மைனஸ் மைனஸ் 3 × 6, 3 6 பிறகுனா 18 ஈக்குவல். அதே போல் இந்த p உள்ளே கொண்டு பெருக்கலாமா. p × p p². அடுத்து ப்ளஸ் தான் இருக்குது, இப்போ அப்படியே போட்டுக்கலாம். p × 5 5p. இப்போ இந்த டேர்ம் இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கலாமா, ஒரே பக்கம் வர்ற மாதிரி. அப்போ இருக்கிற 3 p² - 18 அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் ஆக்கிற p² ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா. அப்போ -p². இங்கே ப்ளஸ் ஆக்கிற 5p ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -5p மாறுமா. இப்போ ஈக்குவல் எதுவுமே இல்லைனா 0. இப்போ 3 p² இருக்குது, இங்கே -1 p² இருக்குது. அப்போ கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன வரும், 3 pயில் 1 p போயிடுச்சுன்னா 2 p². சரிங்களா? அடுத்து -5p அப்படியே வந்துடும். இங்கே -18 அப்படியே வந்துடும் ஈக்குவல் 0. இப்போ நமக்கு எப்படி இருக்குது, இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்கா. காரணிப்படுத்தலாமா. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2. அப்போ இந்த 2 கொண்டு போய் முன்னாடி பெருக்கணும். எந்த நம்பர் இருக்கோ நம்பரை கொண்டு பெருக்கணும். இப்போ 2 × 18 36. ப்ளஸ் × மைனஸ் மைனஸ், அப்போ -36. இங்கே என்ன இருக்குது, -5. இப்போ -5 இங்கே வந்துடுமா. இப்போ நமக்கு பெருக்குன்னா -36 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -5 வரணும். அப்போது 4 × 9, 4 9 பெருக்குன்னா 36. இங்கே மைனஸ் இருக்கா, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ பெரியனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ +4 × -9 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 4 × 9 36. -9ல் +4 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், -5. ஏன்னா பெரியனுக்கு என்ன குறி என்ன, மைனஸ் கிடைச்சிருச்சா. முன்னாடி 2 இருக்குது, அப்போ 2 கொண்டு வகுத்துக்கலாமா. அதே போல் p² இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் இங்கே ஒரு p இங்கே ஒரு p கொடுத்துக்கலாம். இங்கே எழுதணுன்ட்டு இல்லை, நீ டேட்டா இங்கேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இப்போது
இப்போ 1 2 2 4 கேன்சல் ஆகும். இங்கே நமக்கு கேன்சல் ஆகாது. இப்போ என்ன பி எழுதலாம், இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஒரு பி இருக்குது. அப்போது பி ப்ளஸ்ஸு 2 ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று போடலனாலும் ஒன்று இருக்கிறது அர்த்தம். இன்ட்டு கேன்சல் ஆகலை. அப்போது 2p எனக்கு -9 ஈக்குவல் 0. சரிங்களா? அது ஈக்குவல் 0 ரெண்டு சமப்படுத்துவோமா? அப்போ என்ன வரும், p + 2 = 0, 2p - 9 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இங்கே +2 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -2 மாறுமா? p = -2. சரிங்களா? இது ஒரு தீர்வு. அதே போல் இங்கே 2p வச்சுட்டு -9 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? +9ன்னுட்டு இங்கே p மட்டும் தான் வேணும். p மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கலுக்கு 2 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா? அப்போ என்ன ஆகும், 9/2 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அப்போ தீர்வுகள் என்ன, p = -2 மற்றும் 9/2. ஆன்சரை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு, √a × a - 7 = 3 × √2 கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றிக்கலாமா? மாற்றிட்டு காரணிப்படுத்துவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த ரூட் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இருபுறம் வர்க்கப்படுத்தலாமா? ரூட் கேன்சல் ஆகிறதுக்கு 2 பக்கமும் வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணும் போது ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்த, அப்போ √a × a - 7 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 3 × √2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா? அடுத்து என்ன வரும், a × a - 7ன்னு வரும் ஈக்குவல். இப்போ ஸ்கொயரை உள்ள 2 டேர்மாக இருக்கா, உள்ள பிரித்து கொடுக்கலாமா? அப்போ என்ன வரும், 3 ஸ்கொயர் × √2 ஸ்கொயர்னு வருமா? அப்போது இப்போ இந்த ஏ உள்ளே கொண்டு பெருக்கும்போது a × a ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a × 7 a7 ஈக்குவல் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. இங்கே ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆச்சு என்ன வரும், 2 மட்டும் வரும். சரிங்களா? அப்போ என்னாகும், a² - a7ன்றதை வந்து நம்ம 7ன்னு எழுதிக்கலாமா? 7a ஈக்குவல் 9 2 பெருக்குன்னா 18. இந்த 18 ப்ளஸில் இருக்கா, ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸில் மாறுமா? அப்போ a² ஈக்குவல் 7a - 18 ஈக்குவல் எதுவுமே இல்லைன்னா 0. இப்போ நம்ம இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றிட்டோமா? இப்போ காரணிப்படுத்தலாம். இப்போ எதுவுமே இல்லை 1. இப்போ 1 × -18 -18 எனக்கு -7 இருக்கா, -7 பெருக்குன்னா -18 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -7 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 9 × 2 போடலாமா? 9யும் 2யும் பெருக்குன்னா 18. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ பெரியனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 2யும் பெருக்குன்னா 18 -9ல் +2 கழிச்சா என்ன வரும், -7. சரிங்களா? இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1. அப்போது 1 தான் கீழே வரும். இப்போ 1 நம்ம ஆட் பண்ணமோ அதே தான் கிடைக்கும். a² பிரிச்சுன்னா a இங்கே ஒரு a இங்கே ஒரு a வரும். இப்படி எழுதலாம், a - 9 × a + 2 ஈக்குவல் 0வா? இந்த ஈக்குவல் 0 ரெண்டுத்துக்கு தனித்தனியாக எழுதலாமா? இப்போ a - 9 ஈக்குவல் 0, a + 2 ஈக்குவல் 0. இந்த பக்கம் +9 -9 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது +9 மாறுமா? இப்போ a ஈக்குவல் +9 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே +2 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -2 மாறுமா? ஏன்னா நமக்கு ஏவோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ a ஈக்குவல் -2. சரிங்களா? இப்போ therefore தீர்வுகள் என்ன, a ஈக்குவல் 9 மற்றும் -2. சரிங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். √2 × x² + 7x + 5 × √2 ஈக்குவல் 0. அவங்களே நமக்கு இருபடி சமன்பாட்டில் கொடுத்துட்டாங்க. நம்ம காரணிப்படுத்தலாமா? இப்போ மைனஸ் எனக்கு √2 இருக்குது. இப்போ √2யும் இங்கே 5 × √2 இருக்குது, இதையும் பெருக்கணும். சரிங்களா? பெருக்கும்போது என்ன வரும் பாருங்க, இங்கே சைடில் பெருக்கி காட்டுறேன். 5 × √2 × √2 பெருக்கணும். பெருக்குன்னா 5 √2 √2. அப்போது
ரூட்டில் 2 இன்ட்டு 2 வருமா, ரூட்டை விட்டு வெளியே எடுத்து எழுதும் போது என்னாகும், 2 மட்டும் கிடைக்கும் நமக்கு. இப்போ 5 இன்ட்டு 2, இப்போ 5 2 பெருக்குன்னா 10. இப்போ என்ன வரும், பெருக்குன்னா 10 வரணும், கூட்டினால கழிச்சாலும் 7 வரணும். இப்போ என்ன பண்ணலாம், 5 இன்ட்டு 2, 5 2 பெருக்குன்னா 10, 5 2 கூட்டினா 7. எனக்கு இது மாதிரி ரூட் 2 இருக்கா, அப்போ ரூட் 2 கீழே வகுக்கணும். சரிங்களா? இப்போது 5 டிவைட் பை ரூட் 2 கேன்சல் ஆகாது, ஆனால் இந்த 2 இன்ட்டு ரூட் 2 கேன்சல் ஆகும். இப்போ இந்த 2 எப்படி எழுதணும் பாருங்கள். இப்போது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இதை வந்து ஒரே ரூட்டில் எழுதணும், இதில் வந்து பிரித்து ஒரு 2 எழுதணும். அப்போது இந்த மாதிரி 2 இருக்கிறது பிரித்து நம்ம ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுத முடியும் தானே. அப்போது இங்கே பாருங்கள், ரூட் இந்த 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 டிவைட் பை ரூட் 2. இந்த ரூட் 2க்கும் இந்த ரூட் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே ஒரு ரூட் 2 மட்டும் இருக்கும். இது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸாக மாறும், இங்கே ஒரு எக்ஸாக மாறும். இது எடுத்து எழுதும் போது நமக்கு கேன்சல் ஆகலையா. அப்போது ரூட் 2 எக்ஸு ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு இங்கே ரூட் 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ கீழே நமக்கு ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே ரூட் 2 இருக்கா. இப்போ ரூட் 2 ஈக்குவல் 0. இது ஈக்குவல் 0 ரெண்டுத்துக்கு பிரித்து எழுதலாமா. இப்படி வரும், ரூட் 2 எக்ஸு ப்ளஸ் 5 ஈக்குவல் 0, எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் 0. சரிங்களா? இங்கே ப்ளஸ் 5 இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் மைனஸாக மாறுமா. இப்போ ரூட் 2 எக்ஸ் ஈக்குவல் -5. நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ரூட் 2 பெருக்கல் இருக்கா, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா. இப்போது -5 டிவைட் பை ரூட் 2. சரிங்களா? அடுத்து இங்கே ப்ளஸ் ரூட் 2, எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ரூட் 2 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ரூட் 2 வருமா. இப்போ நமக்கு 2 தீர்வு கிடச்சிருக்கு. அப்போது தீர்வுகள் என்ன, எக்ஸ் ஈக்குவல் -5 டிவைட் பை ரூட் 2 மற்றும் மைனஸ் ரூட் 2. சரிங்களா? 5th சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/8 ஈக்குவல் 0. சரிங்களா? ஃபஸ்ட்டு சமன்பாடு நம்ம இருபடி சமன்பாடை மாற்றி எழுதிக்கலாமா. இருபடி சமன்பாடை மாற்றணும்னா நமக்கு இங்கே வகுத்தல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 8 இது ரிமூவ் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம், 8ஆல் வகுத்தா நமக்கு பெருக்கில் இருக்கிற 8க்கும் வகுத்தில் இருக்கிற 8க்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போது 8னா இதுக்கிட்ட மட்டும் வகுக்கக்கூடாது, காமனாக 2 பக்கமும் வகுக்கணும். சரிங்களா? அப்போது 8ஆல் இருபுறமும் பெருக்கலாமா. ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும், 2x ஸ்கொயர் இன்ட்டு 8ன்னு வருமா. அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 8, அடுத்து ப்ளஸ் 1/8 இன்ட்டு 8ன்னு வருமா, ஈக்குவல் 0 இன்ட்டு 8. சரிங்களா? இப்போது 2x ஸ்கொயர் இன்ட்டு 8ஆ, அப்போ 2 இன்ட்டு 8 16 எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 8 8x. அடுத்து இங்கே பெருக்கில் இருக்கிற 8க்கும் வகுத்தில் இருக்கிற 8க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், 1 மட்டும் வரும். +1 ஈக்குவல் 0 இன்ட்டு 8, 0வோட பெருக்குங்கள வகுத்தால் 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 0 நமக்கு இப்போது இருபடி சமன்பாடு வடிவத்தில் வந்துருச்சா. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு இங்கே பெருக்குவோமா. 16 இன்ட்டு 1, 16 இன்ட்டு 1 16. அடுத்து இங்கே -8 பெருக்குன்னா நமக்கு 16 வரணும், கூட்டினால கழிச்சாலும் 8 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 4 இன்ட்டு 4ன்னு போடலாமா. இப்போ 4 இன்ட்டு 4, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு. இப்போ என்ன பண்ணலாம், 2த்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளஸ்ஸு போட்டால் நமக்கு 4 4 கூட்டினா +8 வந்துடும். அதுக்காக தான் -4 -4 மைனஸு ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 4 16, -4 -4 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா 4 4 8, குறி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு மைனஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? எனக்கு 16x² இருக்கா. அப்போ இங்கே ஒரு 16x, இங்கே ஒரு 16x. இந்த x² ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வரும். கேன்சல் பண்ண முடியுமானா முடியும். ஒரு நாங்கள் 16, ஒரு நாங்கள் 16. அப்போ என்ன வருங்க, இதில் 4xன்னு இருக்கா. இப்போ 4x மேலே -1, அடுத்து இன்ட்டு இங்கே எனக்கு 4x மேலே என்ன இருக்குது -1 ஈக்குவல் 0. இந்த 0 ரெண்டுத்துக்கு சமப்படுத்தலாமா. அப்போ எப்படி ஆகும், 4x -1 ஈக்குவல் 0, 4x -1 ஈக்குவல் 0. சரிங்களா?
இப்போ 4x மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் மாறுமா? அப்போ 4x ஈக்குவல் +1. இப்போ எக்ஸ் நம்ம வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா? அப்போ 1/4. சரிங்களா? அதே போல் நமக்கு இங்கே 4xை வச்சுட்டு -1 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது +1 மாறுமா? நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறதுனால இங்கே இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா? அப்போ 1/4ன்னு வரும் பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் வரும்போது. இப்போ therefore தீர்வுகள் என்ன நமக்கு? x ஈக்குவல் 1/4. தீர்வுகள் 1/4 மற்றும் 1/4. சரிங்களா?